ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரைமுரசு. திரைமுரசுல பாத்தீங்கன்னா அன்னைக்கு சினிமால புதுசா வர அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்டே இருக்கு. சோ வாங்க பார்க்கலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில முதல்ல நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சனி அப்டேட். சினிமால நடக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகளை இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். எளிமையான மக்களோட வாழ்வியலை தன்னோட படங்கள் மூலமா காட்டுற தனித்துவமான இயக்குனர் ராம் பேரன்பு படத்தை தொடர்ந்து எடுத்திருக்கிற படம் 7 கடல் 7 மலை. இந்த படம் புகழ்பெற்ற ரோட்டர்டாம் திரைப்பட விழால ஸ்கிரீன்ல தேர்வாகிருக்கு. அதுக்கு முன்னாடி படத்துல இருந்து நமக்கு ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்டேட்டா இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். பேரன்பு படத்துக்கு அப்புறமா இயக்குனர் ராமோட இயக்கத்துல உருவாகி இருக்கிற படம் 7 கடல் 7 மலை. பேரன்பு படத்துல மலையாள நடிகர் மம்முட்டியை வச்சு எடுத்திருந்த ராம் இந்த படத்துல மலையாள நடிகர் நிவின் பாலியை வச்சு எடுத்திருக்காரு. இவங்களோட சேர்ந்து நடிகர் சூரி மற்றும் அஞ்சலியும் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. வழக்கமா ராம் படத்துக்கு இசையமைக்கிற யுவன் தான் இந்த படத்துக்கும் இசையமைச்சிருக்காரு. 90 நிமிடங்களுக்கு கிராபிக்ஸ் காட்சிகள் இடம்பெற்றிருப்பதா சொல்லப்படுற இந்த படம் ரோட்டர்டாம் பிலிம் பெஸ்டிவலுக்கு தேர்வாகி இருப்பதா சமீபத்துல தகவல் வெளியாகி இருந்துச்சு. இந்த நிலையில இந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோவை ஜனவரி 2ஆம் தேதி வெளியிட இருப்பதா அறிவிச்சிருக்காங்க படக்குழு. இயக்குனர் மணிரத்னம் கிட்ட அசிஸ்டண்டா இருந்து இயக்குனரான தனா விஜய் ஆண்டனியை வச்சு எடுத்திருக்கிற படம் ஹிட்லர். இந்த படத்துல 80ஸ்கள்ல ரஜினியோட பட பழங்கள்ல வில்லன் நடிச்ச ஒரு நடிகர் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. இந்த படம் விறுவிறுப்பா ரிலீஸுக்கு ரெடி ஆயிட்டு வர நிலையில இந்த படத்துல இருந்து வந்திருக்கிற அப்டேட்டை பார்க்கலாம். படைவீரன், வானம் கட்டிட்டும் ஆகிய படங்கள் எடுத்த இயக்குனர் தனாவோட இயக்கத்துல உருவாகி இருக்கிற படம் தான் ஹிட்லர். ரத்தம் படம் வெளியாகி கலவையான விமர்சனங்களை வாங்கியிருந்ததை தொடர்ந்து விஜய் ஆண்டனி ஹீரோவா நடிச்சு இந்த படம் உருவாகி இருக்கு. இவருக்கு ஜோடியா ரியா சுமன் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இவங்களோட சேர்ந்து சரண்ராஜ், கௌதம் மேனன், ரெடிங் கிங்ஸ்லி, விவேக் பிரசன்னா, ஆடுகளம் நரேன், இயக்குனர் தமிழ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. விவேக் மெர்வின் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு முற்றிலுமா முடிவடைஞ்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடந்துட்டு இருக்கிற நிலையில இந்த படத்துல இருந்து டீசர் வெளியிட்டிருக்காங்க படக்குழு. இந்த படத்தோட ரிலீஸ் தேதி சீக்கிரமே வெளியாகணும் எதிர்பார்க்கப்படுது. வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல விறுவிறுப்பா ரெடி ஆயிட்டு இருக்கு விஜய் 68. இன்னும் டைட்டில் வைக்கப்படாத இந்த படத்துக்கு ஆளுக்கு ஒரு டைட்டில் சொல்லி சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆக்கிட்டு வராங்க. இந்த நிலையில இந்த படத்துல இருந்து வந்திருக்கிற ஒரு தகவலை இந்த அப்டேட்ல பார்க்கலாம். லியோ படத்தை தொடர்ந்து நடிகர் விஜய் வெங்கட் பிரபு இயக்கத்துல தன்னோட 68வது படத்துல நடிச்சிட்டு வராரு. பிகில் படத்துக்கு அப்புறமா ஏஜிஎஸ் நிறுவனம் மீண்டும் விஜயை தயாரிக்கிற இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு. இதுல பிரபுதேவா, பிரசாந்த், லைலா, ஸ்னேகான்னு 90s கிட்ட ஃபேவரட் நடிகர்கள் எல்லாரும் நடிக்கிறாங்க. இவங்களோட சேர்ந்து நடிகர் மோகன், ஜெயராம் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரங்களை நடிக்கிறாங்க. இன்னும் டைட்டில் வைக்கப்படாத இந்த படத்துல இருந்து வர டிசம்பர் 31ஆம் தேதியும் ஜனவரி 1ஆம் தேதியும் 2 அப்டேட்கள் அடுத்தடுத்து வர இருப்பதா சொல்லப்படுது. இந்த நிலையில இந்த படத்துல நடிகை ரம்யா கிருஷ்ணனும் இணைஞ்சிருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. லவ் டுடே படம் மூலியமா ஃபேமஸ் ஆன இவானா முன்னணி கதாபாத்திரத்துல நடிச்சு உருவாகி இருக்கு மதிமாறன். இந்த படம் நடிகர் வெங்கட் செங்குட்டவனை மையப்படுத்தி உருவாகி இருக்கு. இசையமைப்பாளர் கார்த்தி ராஜா இசையமைச்சு உருவாகி இருக்கிற இந்த படத்துல இருந்து வந்திருக்க அப்டேட்டை இப்ப பார்க்கலாம். இயக்குனர் பாலா கிட்ட உதவி இயக்குனரா இருந்த மந்த்ரா வீரபாண்டியன் இயக்குனரா அறிமுகமாகிற படம் மதிமாறன். இந்த படத்தை GS சினிமா இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. பாலாவோட நாச்சியார் படத்திலையும் லவ் டுடே படத்திலையும் நடிச்ச நடிகை இவானா மற்றும் நடிகர் வெங்கட் செங்குட்டுவன் முன்னணி கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிற இந்த படத்துல MS பாஸ்கர், ஆடுகளம் நரேன், பவா செல்லதுரை உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிக்கிறாங்க. கார்த்திக் ராஜா இசையமைக்கிறாரு. த்ரில்லர் டிராமாவா உருவாகி இருக்கிற இந்த படம் வர 29ஆம் தேதி வெளியாக இருக்கு. இந்த நிலையில இந்த படத்துல இருந்து ஒரு ஸ்னீக் பீக் காட்சி வெளியாகி இருக்கு. குட் நைட் படத்தை தொடர்ந்து மணிகண்டன் நடிப்புல உருவாகி இருக்க லவர் திரைப்படம். குட் நைட் படத்துல ஆர்ப்பாட்டமில்லாத நடுத்தர வர்க்க இளைஞனா நல்ல நடிப்பை கொடுத்திருந்த மணிகண்டன் இந்த படத்துல அதிரடியான ரெகட் பாய் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. இந்த படம் ரிலீஸுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ அந்த படத்துல இருந்து வந்திருக்கிற அப்டேட்டையும் பார்க்கலாம். குட் நைட் படத்தோட வெற்றிக்கு அப்புறமா நடிகர் மணிகண்டன் லவர் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துல மாடல் லவ் சென்னை ஆந்தாலஜில நடிச்ச கௌரி பிரியா ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. அறிமுக இயக்குனர் பிரபுராம் வியாஸ் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. குட் நைட் படத்தை தயாரிச்ச $1 மில்லியன் நிறுவனம் தயாரிச்சிருக்கிற இந்த படத்துக்கு ஷான் ரோல்டன் இசையமைச்சிருக்காரு. இந்த நிலையில அவரோட இசையில இந்த படத்துல உருவாகி இருக்கிற ஒரு பாடலோட வீடியோவை இசையமைப்பாளர் AR ரஹ்மான் தன்னோட X பக்கத்துல வெளியிட்டிருக்காரு. நடிப்பை தாண்டி படங்கள்லயும் இயக்கிட்டு வர நடிகர் தனுஷ் தன்னோட 50வது படத்தை தானே டைரக்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அடுத்த படத்தோட டைரக்ஷன் வேலையில இறங்கிட்டாரு. இந்த நிலையில அவரோட 50வது படத்துல இருந்து இன்னும் எந்த அப்டேட்டும் வந்த மாதிரி தெரியலைன்னு நினைக்கும் போது அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன காரணம் அப்படிங்கறத இந்த அப்டேட்ல பார்க்கலாம்.
நடிகர் தனுஷ் இப்போ நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணிட்டு வராரு. இளைஞர்களை முன்னிலைப்படுத்தி காதல் கதையா இந்த படம் உருவாக்கிட்டு வருது. இந்த படத்துக்கு முன்னாடி தனுஷ் அவரோட 50வது படத்தை இயக்கி நடிச்சிருந்தாரு. அந்த படத்தோட ஷூட்டிங் கடந்த வாரம் நிறைவடைஞ்சிருந்துச்சு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல உருவாக்குற இந்த படத்துல எஸ்.ஜே. சூர்யா, சந்தீப் கிஷன், அபர்ணா பாலமுரளி, காளிதாஸ் ஜெயராம், துஷார விஜயன் உள்ளிட்ட பலர் நடிக்கிறாங்க. ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைக்கிறாரு. ஷூட்டிங் முடிஞ்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடந்துட்டு வர இந்த படம் அடுத்து அவரோட சம்மர் ரிலீஸா வெளியாக இருக்கு. ஆனாலும் இந்த படத்துல இருந்து பட அறிவிப்பை தவிர்த்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பா எந்த அறிவிப்பும் வரவே இல்லை. இன்னும் இந்த படத்துக்கு டைட்டில் கூட வைக்காதது குறிப்பிடத்தக்கது. இது பத்தி விசாரிக்கும் போது கேப்டன் மில்லர் படத்தோட ரிலீஸுக்கு அப்புறமா இந்த படத்தோட அறிவிப்பை வெளியிட முடிவெடுத்திருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. கேப்டன் மில்லர் படம் வர பொங்கலுக்கு திரைக்கு வர இருப்பது குறிப்பிடத்தக்கது. திரைமுரசு நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி எக்ஸ்பிரஸ். பாலிவுட்டை குறி வச்சிருக்கிற தமிழ் இயக்குனர், டோலிவுட்ல தலை காட்ட இருக்கும் தமிழ் ஹீரோயின், 17 வருடங்களுக்கு அப்புறமா ரீஎன்ட்ரி கொடுத்த நடிகை, இந்த மாதிரி பல விஷயங்களை சினி எக்ஸ்பிரஸ் செக்மெண்ட்ல பார்க்கலாம். ஷாருக் கான் தயாரிப்புல அட்லி இயக்கிய ஜவான் திரைப்படம் இந்த ஆண்டு வெளியாகி இதுவரை வசூல் ரீதியா நம்பர் 1 இடத்துல இருக்கு. இயக்குனர் சங்கருக்கு கிடைக்காத வாய்ப்பா பாலிவுட்ல முதல் படத்திலேயே தன்னோட கொடியை நாட்டிட்டாரு அட்லி. ஜவான் படத்தை முடித்த கையோட பாலிவுட்ல தனது தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் தெரி படத்தின் ஹிந்தி ரீமேக்கையும் உருவாக்கிட்டு வராரு. அந்த படத்துல பாலிவுட் நடிகர் வருண் தவான், கீர்த்தி சுரேஷ் மற்றும் வாமிகா கபி உள்ளிட்டோர் நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில தற்போது மும்பையில சொந்தமா பெரிய அலுவலகம் ஒன்றையே அட்லி உருவாக்கி இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. இயக்குனர் சங்கரே இவ்வளவு சம்பளம் வாங்குவாரா அப்படின்னு தெரியல. அட்லி 100 கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குவதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அடுத்ததா விஜய் மற்றும் ஷாருக் கானை வச்சு பிரம்மாண்டமா ஒரு படத்தை இயக்க திரைக்கதை வடிவமைச்சிட்டு வரது குறிப்பிடத்தக்கது. மேலும் அட்லியோட இந்த அசுர வேக வளர்ச்சியை பார்த்து பாலிவுட்ல பல பிரபலங்களை பொறாமப்பட்டுட்டு வருவதாகவும் கூறப்படுது. அவர்களை அங்கேயே சமாளிக்கவே தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி பல முன்னணி நடிகர்களை தனது நண்பர்களா மாற்றும் முயற்சியில அட்லி ஈடுபட்டுட்டு வராரா. அட்லியோட இந்த வளர்ச்சிக்கு யஷ் சோப்ரா, கரண் ஜோஹர் போன்ற பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் தடையா இருக்குமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. அடுத்தடுத்து பிஸியா படங்களை நடிச்சிட்டு வரும் பிரியா பவானி சங்கர் தற்போது முன்னணி நடிகையா வளர்ந்துட்டு வராங்க. நடிகை பிரியா பவானி சங்கர் அருள் நிதியோட நடிச்சிருக்க டிமாண்டி காலனி 2 விரைவில் வெளியாக இருக்கு. ஹரி இயக்கத்துல விஷால் ஜோடியா நடிக்கும் ரத்ன படத்திலையும் நடிச்சிருக்காங்க. தெலுங்கில் சத்யதேவியின் 26வது படத்துல நடிச்சிட்டு வராங்க. அடுத்து கோபிசந்த் நடிக்கும் பீமா படத்திலையும் நாயகியா நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில சத்யதேவியோட நடிக்கும் படத்துக்காக பிரியா பவானி சங்கர் வெளிநாடு போயிருக்காங்க. இத்தாலி அருகில உள்ள பதானியாவுல இந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்துட்டு வருது. அடுத்த மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் அங்கு படப்பிடிப்பு நடப்பதா கூறப்படுது. பாரசைட் என்கிற தென்கொரிய படம் கடந்த 2019ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல நடிச்சு பிரபலமான லீ சன் கியூன் மர்மமான முறையில கார்ல இறந்து கிடந்ததா யோன்ஹாப் செய்தி நிறுவனம் தெரிவிச்சிருந்தது. அவருக்கு வயது 48. இவர் போதைப் பொருள் பயன்படுத்தியதா குற்றம் சாட்டப்பட்டு அவர்கிட்ட கடந்த சில தினங்களுக்கு முன்னர் போலீசாரும் விசாரணை நடத்தியிருக்காங்க. போலீஸ் விசாரணைக்கு அப்புறமா லீ சன் கியூன் இப்படி மர்மமான முறையில இறந்து கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் அவர் தற்கொலை செஞ்சிருக்காரா அல்லது யாராவது கொலை செஞ்சிருக்காங்களா அப்படின்ற கோணத்துல விசாரணை பண்ணிட்டு வராங்க. லீ சன் கியூன் கடந்த 1975ஆம் ஆண்டு பிறந்தவர். இவர் பாரசைட் திரைப்படத்துல பணக்கார தந்தையா நடிச்சிருப்பாரு. பாரசைட் திரைப்படம் கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆஸ்கர் விருது விழாவில் சிறந்த படம், சிறந்த இயக்குனர், சிறந்த வெளிநாட்டு படம், சிறந்த திரைக்கதை, சிறந்த படத்தொகுப்பு, சிறந்த தயாரிப்பு, வடிவமைப்பு போன்ற பல்வேறு பிரிவுகளின் கீழ் விருதுகளை கொத்தா அள்ளி சென்று உலக அளவுல கவனத்தை ஈர்த்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்ல ரொம்ப பிஸியான நடிகரா இருக்கிறாரு யோகி பாபு. சில படங்கள்ல கதையின் நாயகனா நடிச்சிருந்தாலும் காமெடி வேடங்கள்ல தொடர்ந்து நடிச்சிட்டு வராரு. இவர் இப்போ முதன்முறையா தெலுங்குல அறிமுகமாகி இருக்காரு. அனிமல் படத்தை இயக்கியுள்ள சந்தீப் ரெட்டி வங்கா அடுத்து பிரபாஸ் நடிக்கும் ஸ்பிரிட் என்ற படத்தை இயக்க இருக்காரு. ஹாரர் காமெடி படமான இது பேன் இண்டியா முறையில ஹிந்தி, தமிழ், தெலுங்கு மொழிகள்ல உருவாக இருக்கு. இந்த படத்துல ஹிந்தி நடிகர் சஞ்சய் தத், யோகி பாபு முக்கிய வேடத்துல நடிக்க இருப்பதா செய்திகள் வெளியாகி இருக்கு. இதற்கிடையில யோகி பாபு ஜெயிலர் படத்துக்கு பிறகு தனது சம்பளத்தை உயர்த்திட்டதாகவும் கூறப்படுது. KGF படம் மூலமா இந்திய சினிமா கொண்டாட இயக்குனரா வலம் வருபவர் பிரசாந்த் நீல். இந்த படத்துக்கு அப்புறமா பேன் இந்திய நடிகரா வலம் வரும் பிரபாஸை வச்சு பிரசாந்த் சலார் திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. பாகுபலிக்கு அப்புறமா பிரபாஸ் நடிச்ச படங்கள் தொடர்ச்சியாவே தோல்வியை சந்திச்சது. அதற்கெல்லாம் சேர்த்து வச்சு பாக்ஸ் ஆபீஸ்ல ருத்ர தாண்டவம் ஆடிட்டு இருக்கு சலார். 270 கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாரான இந்த படம் கடந்த டிசம்பர் 22ஆம் தேதி வெளியாகி இருந்துச்சு. பிரபாஸோட மீனாட்சி, பிருத்திவிராஜ், ஸ்ருதி ஹாசன், சரண், ஈஸ்வரி என பலர் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு விமர்சனம்
விமர்சன ரீதியா நல்ல வரவேற்பு கிடைச்சி வசூலும் மாஸ் காட்டிட்டு வருது. இந்த படம் வெளியாகி 5 நாட்கள் ஆன நிலையில உலகம் முழுவதும் நல்ல வசூல் வேட்டை நடத்திட்டு வருது. இதுவரை படம் 450 கோடிக்கு மேல வசூல் வேட்டை நடத்தி இருப்பதா கூறப்படுது. மோகன்லால் முக்கிய வேடத்துல நடிச்சிருக்கும் மலையாள படமான நேரு படத்தோட ரூஹே பாடலை வெளியிட்டிருக்காங்க படக்குழுவினர். விநாயக் சசிகுமார் எழுதிய வரிகளுக்கு விஷ்ணு ஷியாம் இசையமைச்சிருக்கிற இந்த பாடலை கார்த்திக் பாடியிருக்காரு. மோகன்லால் ஒரு வழக்கறிஞரா நடிச்சிருக்கும் இந்த படத்தோட ட்ரெய்லர் முன்னதா வெளியிடப்பட்டிருந்தது. அந்த படத்துல பல ஆண்டுகளா விசாரணைக்கு வராத ஒரு சிறப்பு வழக்கறிஞர் கேரக்டர்ல மோகன்லால் நடிச்சிருக்காரு. அனஸ்வர ராஜன் நடிச்ச பார்வையற்ற இளம்பெண்ணுக்காக தோன்றுவது மூலம் அவர் மீண்டும் வராரு. ஆண்டனி பெரும்பாவூரின் ஆசீர்வாத் சினிமாஸ் தயாரிச்சிருக்கிற இந்த படம் திரையரங்குல வெற்றிகரமா ஓடிட்டு வருது. திரைமுரசு நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி ஜங்ஷன். இயக்குனர் ராம்தேவ் கதை வசனம் எழுதி இயக்கி தயாரிச்சு உருவாகி இருக்கிற படம் 3ஆம் மனிதன். கே பாக்கியராஜ், சோனியா அகர்வால், பிரணா, ஸ்ரீநாத் உள்ளிட்ட பலர் முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிற இந்த படம் வர 29ஆம் தேதி வெளியாக இருக்கிற நிலையில படத்தை பத்தி அந்த படக்குழு ஷேர் பண்ணியிருக்கிற விஷயங்களை பார்க்கலாம். ராம்தேவ் அவரை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லணும். என்னன்னா அவர் எப்படி ப்ரொடியூசர்களை பிடிக்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது ஒரு திறமை வேணும். ஏன்னா நிறைய பேர் வந்து அசிஸ்டண்ட் கூட சில பேர் இருந்தாங்க. இவன் நல்லா வந்துடுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். வாய்ப்பு வந்தால் தானே நல்லா வர்றதுக்கு. வாய்ப்பு வர்றதே ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தது. அவன் எங்கே போய் யாரை பிடிக்கிறதுன்னு தெரியாமல் டெய்லி போகிறோன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் ராம்தேவ் பாருங்கள், ஒரு ஆளை பிடிச்சா பரவாயில்ல, ஒரு 3-4 பேரை பிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவர் ஒன்று எழுதிட்டாருன்னா அதுலேயே நிற்பார். ஏதாவது சொன்னால் இல்லைங்க இது அப்படின்னா, இல்லை சார் இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, அப்போ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது இவர்கிட்ட சொல்லி ஆர்கியூ பண்ணி என்ன பிரயோஜனம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லை அது கரெக்டு தான் சார் அப்படின்னு கொஞ்சம் லேட்டாக வருவார். இல்லைன்னா டப்பிங்கில் வந்து சொல்லுவார். அந்த மாதிரி பிக்சர் ஓப்பனிங்லேயே நான் தான் பிக்சர் ஓப்பனிங்கே மேலே ஓப்பன் ஆகும். நான் டிவி பார்த்துருக்க மாதிரி இந்த பிரணா இவங்க அந்த டிவியில் வருவாங்க அவங்க குழந்தையோட. ஸோ எண்டு அதே மாதிரி வந்து அந்த படத்தினுடைய எண்ட்லேயும் வந்து அவங்க மேலே என் மேலே அவங்க மேலே ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா க்ரைமாக இருந்தால் கூட அதில் வந்து எப்படி க்ரைம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது நிறைய விஷயங்கள் அப்படி சுற்றி அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஸ்ரீநாத்தோட ஒர்க் பண்ணும்போதும் அதெல்லாம் அது முக்கியமான இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி கேரக்டரு. ஸோ அவர் கூட நடிக்கும்போதும் அவர் டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தவர். நிறைய பேர் இப்போ டைரக்ஷன் பண்ணுறவங்கெல்லாம் ஆக்டிங்லேயே வந்துட்டாங்க. இல்லை கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆமாம், போனோமா ஏதோ வசனம் பேசணுமா ஏதோ கொடுத்தாங்களா வந்தோமா அப்படிங்கிற மாதிரி. இது எப்போ கதை எழுதி அதை வந்து கஷ்டப்பட்டு லொக்கேஷன்லாம் போய் பார்த்து அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டுகளை செலக்ட் பண்ணி இப்போ நினச்சி பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. நம்ம தான் இதெல்லாம் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ அது வேலை மாதிரி தெரியல. அதனால் வந்து எனக்கு கஷ்டப்பட்டோங்கிறதே ஒன்றும் தெரியல. ஆனால் இப்போ வந்து எல்லாரும் சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது. இந்த 3ஆம் மனிதன் படம் ராம்தேவ் ஒரு இளம் இயக்குனர் இயக்கிய படம். நிச்சயமாக இந்த படம் சிறந்த முறையில் வரும், வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மிக நன்றாக நான் ட்ரெய்லர் பார்த்தேன். மிக நன்றாக படம் வந்திருக்கிறது. அந்த ஏதேதோ என்ற ஒரு பாட்டு வந்து நிச்சயமாக ஹிட் அடிக்கும், அதில் சந்தேகமில்லை. மிக நன்றாக வந்திருக்கிறது அந்த பாட்டு. வசனம் மிக நன்றாக இருக்கிறது. சில வசனங்கள் அவர் எழுதிய வசனங்கள் திரையிலே தெரிக்க விடும். நான்லாம் ஆம்பளை அப்படின்னு சொல்லும்போது, என்னையா நீ பெரிய ஆம்பளை, நீ வந்து கட்டின மனைவிய திருப்திப்படுத்தினாதான் கற்பம் உண்டாகும் அப்படின்னு இருந்தா உன் ஆம்பளை பவிஷ்யம் அப்புறம் தெரியும் அப்படிங்கிற வசனமும், அப்புறம் கணவன் மனைவி உறவுங்கிற சாவிய 3ஆம் மனிதன்கிட்ட கொடுத்துட்டா எப்ப வேணாலும் அந்த திருமண வாழ்க்கை திருடு போயிடும் அப்படின்னு, இதெல்லாம் 2 உதாரணங்கள் அவருடைய வசனத்துல. இன்னும் இதை போன்ற வசனங்கள் திரையிலே கைதட்டல்கள் பெறும். இது ஒரு முத்தாய்ப்பான வசனங்களாக இருக்கும். படம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் வந்து பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்றதை விட பல பேருடைய உழைப்பு இந்த படத்துல வந்து இருக்கு. முக்கியமா வந்து நிறைய புது ஆர்டிஸ்ட் இதுல நடிச்சிருக்காங்க. இன்க்ளூடிங் நான் கூட சொல்லலாம்.
எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த படம். நிறைய கெட்டப்பு, நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. முக்கியமாக இந்த சமுதாயத்துக்கு தேவைப்படுற ஒரு கண்டென்ட்டு. இப்போது நம்ம வாழ்வில் வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சம்பவத்தை வந்து மொத்த டீமுமே ஒரு கதையாக இதை உருவாக்கியிருக்கோம். சின்ன படங்களை வந்து நிறைய பேர் வந்து பார்க்காம தியேட்டர்ஸில் வந்து அப்படியே போயிடுது. ஸோ சின்ன படங்களாக இருக்கட்டும், பெரிய படங்களாக இருக்கட்டும், எல்லா படமுமே வந்து கண்டிப்பாக மக்கள் பார்க்கணும். அதை நல்ல விதமாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு நான் மீடியா கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த படத்துல கமிட் ஆனதுக்கு மெயினான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, நான் பாக்யராஜ் சாரோடைய மிகப்பெரிய ஃபேன் ஸ்கூல்ல இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் என்கிட்ட ராம்தேவ் சார் சொல்லும் போது, இந்த மாதிரி இப்படி ஒரு படம், இப்படி ஒரு த்ரில்லரு நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, பாக்யராஜ் சாரோட காம்பினேஷனு, ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன், ஸோ உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி அப்படின்னோடனே நான் வேறு எதுவுமே சொல்ல. பாக்யராஜ் சார் கூட நடித்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்ஃபேக்ட் உத்தமபுத்திரனில் சார் கூட நடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பே கிடைக்கல. ஸோ அதனால் சரி அவர் கூட நடிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த படம் ஒத்துக்கிட்டேன். தேங்க்ஸ் ராம்தேவ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அப்புறம் ராம்தேவ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் எனக்கு அவருடைய கான்ஃபிடென்ஸ். என்ன சார் நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவருடைய கான்ஃபிடென்ஸு, ப்ளஸ் எல்லா வேலையும் செய்வார். ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை, அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை, அசிஸ்டன்ட் கேமராமேன் வேலை. ஸோ அவருடைய ஸ்ட்ரென்த்து வந்து டயலாக்ஸில். அவர் நல்ல டயலாக் எழுதுவார். என்னன்னா சோஷியல் மீடியாவில் அது போய் நல்லா ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு எழுதுவார். ஸோ அண்ட் கரெக்டான ஒரு ஜானரை தேர்ந்தெடுத்திருக்காரு. இன்னைக்கு நம்ம சினிமாவுக்கு வரணும், தியேட்டருக்கு வரணும் அப்படின்னா என்ன, எதுக்கு நம்ம வரணும் அப்படின்னா, ஒன்றும் ஒரு ஹாரருக்கு அந்த ஆம்பியன்ஸ் அந்த ஃபீல்டுக்கு வர்றாங்க, இல்லை ஒரு த்ரில்லருக்கு வராங்க, இல்லைன்னா பெரிய ஆர்டிஸ்ட் படம் வந்து இல்லை போகிறாங்க, இல்லைன்னா ஒரு யானை என்ன சொல்கிறது நாய் அந்த மாதிரி வச்சு எடுத்தோன்னா பசங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இன்னைக்கு வர்ற முக்கியமான 2 ஜானரில் தியேட்டரில் புதுமுகங்கள் எல்லாம் நடித்தா கூட ஒரு த்ரில்லரு, ஒரு ஹாரர் அப்படின்னா போய் பார்ப்போம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. ஏன்னா மற்ற எந்த ஜானர் படம்னாலும் நம்ம வீட்டில் ஓடிடியில் பார்த்துடலாம். பட் இதனோட எக்ஸ்பீரியன்ஸே தனி, அந்த 4Kல அந்த ஒரு டால்பி அட்மாஸில் பார்க்குறது. ஸோ இஸ் இந்த ரைட் பிளாட்ஃபார்ம். கரெக்டான ஒரு ஜானரை தேர்ந்தெடுத்திருக்காரு. நல்லா வந்திருக்கு. ஐ விஷ் த ஹோல் டீம் a very big success. It was amazing working with everyone, the whole team, and I think I have to thank Director Ramdev for giving me the opportunity to act with Bhagyaraj sir, a legend, and amazing experience. I was really looking forward to this shoot because ange poite ipdi, you know, a senior artist, a legend is going to be there on the sets, how it's going to be, and it was wonderful. I learned a lot from sir, and thank you sir. It was wonderful working with you, Srinath. It was wonderful working with you too, and the whole team. Wishing everyone a lot of success, and hope you all like the movie. Thank you. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு பார்த்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நியூஸ் கூட நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அரசி சுதாகரன்.